அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 5/7/2024 ஆனி மாதம் 21 வெள்ளிக்கிழமை, அமாவாசை திதி பின்னிரவு 4:27 வரை பின்பு வளர்பிறை பிரதமை. திருவாதிரை நட்சத்திரம் பின்னிரவு 4:06 வரை பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று சர்வ அமாவாசை. மூதாதையர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், கடக ராசியில் புதன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி வக்கரம், மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சூரியன் சேர்க்கை பெற்று முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் சஞ்சாரமானது 2இல் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் தொழில் வியாபாரத்தில் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 12ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள். அதற்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பேச்சால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது.
கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் சூரியன் சேர்க்கை பெற்று விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு சில சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். லாபஸ்தானத்தில் குருவும் 10ல் செவ்வாயும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் தேவையற்ற செலவுகள் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில சாதகமான பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஒரு சிலருக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் குறிப்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். உங்களுக்கு ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதும் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சந்திரன் சூரியன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து எல்லாம் விலகி ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பயணங்கள் மூலமாக கூட ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள்.
உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் குறைகிறது, மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு பகவான் சாதகமாக சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி மன அமைதியை குறைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து மன அமைதி குறைவு ஏற்படும். குறிப்பாக இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு பலத்தை தரக்கூடிய அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன், சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உள்ள கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சற்று பொறுமையோடு செயற்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு, 5இல் சூரியன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு.
மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 2ல் செவ்வாய், 4ல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் கடைசி நேரத்தில் தேவையில்லாத தடைகள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக வண்டி வாகனங்கள் மூலமாக கூட வீண் செலவுகள் ஏற்படலாம். பொதுவாக பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற உள்ளேன். மிருகசீரிஷம் நட்சத்திர மண்டலத்தில் 5வது நட்சத்திரம். மிருகசீரிஷம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம் ஆகும். நட்சத்திரத்துல முதல் 2 பாதம் ரிஷபராசி, சுக்கிரன் அதிபதி. 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசி, புதன் அதிபதி. மிருகசீரிஷத்துல பிறந்தவங்களுக்கு எதிலும் துணிவோடு செயல்படக்கூடிய திறமையும், அது மட்டும் இல்லாம திடமான நம்பிக்கையும், எதிலுமே பரபரப்பா செயல்படக்கூடிய தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மொழிப்பற்று, இனப்பற்றுலாம் கொண்டவங்களாக இருப்பார்கள். வெளியூர் செல்லக்கூடிய யோகம் கொண்டவர்கள். சுயமா சிந்தித்து நல்ல முன்னேறுவாங்க. நல்ல நினைவாற்றல் இருக்கும். பண்போடு செயல்படுவார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம எதிலுமே ஒரு உறுதியோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஜென்ரலாக செல்வம் செல்வாக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. வெளிநபர்களிடம் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை சகிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏற்றாவாறு நடந்து கொண்டு படிப்படியாக வளருவார்கள். மற்றவங்க மீது அன்பு காட்டக்கூடிய பண்பு கொண்டவர்கள். ஆடம்பர பொருட்கள் மீது அதிகமாக பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலுமே கட்டுப்பாடோடு நடப்பார்கள். அதாவது நெறிமுறை தவறாது நடக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. தொழிலில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல், சட்டம், வண்டி வாகனங்கள் மூலமாக அனுகூலங்கள், கலை, இசை, நாட்டியம் போன்ற விஷயங்கள் மூலமாக அனுகூலங்கள், சங்கீதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து மட்டும் இல்லாம வெளியூர் போகக்கூடிய யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, குடல் இறக்கம், கை கால் கழுத்துகள் வலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தசாபுத்தி நடக்கும்னா, முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கும். முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கும். ஏனென்றால் செவ்வாயோட நட்சத்திரையே பிறக்கிறாங்க. அதனால முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை முதல் திசையா நடக்கிறதுனால எதுலையுமே கொஞ்சம் துடிப்பா இருக்கிறது, துணிவோடு இருக்கிறது, எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தை பருவத்திலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துட்டா நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. அடுத்து இவங்களுக்கு 2வது திசையாகவே ராகு திசை வந்துருங்க. ராகு ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டா நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் கூட கொடுக்கும். 2வது திசையாக ராகு திசை வர்றதுனால ஒரு விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ராகு மகாதிசை காலத்துல உண்டு. படிப்பில் கொஞ்சம் நாட்டம் இல்லாத மாதிரி தெரிஞ்சா கூட கடைசி நேரத்துல படிச்சு பாஸ் ஆகுறது, எப்படியாவது பாஸ் ஆகிடக்கூடிய அமைப்புகள்லாம் கூட இவங்களுக்கு உண்டாகும். அடுத்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3வது திசையாக உங்களுக்கு 2வது திசையாக நடக்கக்கூடிய ராகு திசை குழந்தை பருவத்திலேயே வரக்கூடிய திசைன்றதுனால ஒரு சிலருக்குலாம் ஒரு 3 வயசு 4 வயசுலலாம் ராகு திசை ஆரம்பிச்சிடும். அதனால விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தேவையில்லாத நட்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் கோபப்படக்கூடிய சுபாவத்தை கொடுக்கும்.
பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம டக்குன்னு பேசிடுறது, டக்குன்னு கோவப்படுறது, விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் கூட ராகு திசை நடக்கிற காலத்துல இருக்கும். அடுத்து ராகு திசை முடிஞ்சு உங்களுக்கு வந்து குரு வருகின்ற பொழுது 22, 23 வயசு வாக்குல குரு வரும். குரு வருகின்ற போது பக்குவப்பட்டு செயல்படுறது, நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பண்பெல்லாம் கூட கொடுக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள், பெரியவங்களுடைய ஆதரவு நல்லபடியா இருக்கிறது, நல்ல அமோகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து குரு திசை காலத்துல கொடுக்கும். குரு கேந்திர திரிகோணத்துல இருந்துட்டா நல்ல ஒரு வளமான பலன்களும் நல்ல ஒரு சிறப்பான பலன்களையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து குரு மகாதசை கொடுக்கும். அடுத்து குரு வந்து திசையில வந்து உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த உழைப்புக்கான பெனிஃபிட் அடையிறதுல கொஞ்சம் இடையூறுகள் தடைகளாம் கூட இருக்கலாம். ஏனென்றால் குரு திசை வந்து 3வது திசையாக குரு திசை நடக்கும் என்ற காரணத்தினால ஒரு 3வது திசையாக ஒரு திசை நடக்கும் போது அந்த திசையில வந்து ஒரு அனுகூல பலன்களை அடைவதில் ஒரு சில தடை இடையூறுகள்லாம் இருக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பா வந்து அடுத்து வந்து உங்களுக்கு 4வது திசையா உங்களுக்கு வந்து சனி திசை வரும். என்னுடைய அனுபவத்துல மிருகசீரிஷத்துல பிறந்தவங்களுக்கு 4வது திசையாக வரக்கூடிய சனி திசை தான் ஒரு நல்ல ஒரு பிரமாதமான திசை. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு வளமான பலன்களையும் தரக்கூடிய திசையாக சனி திசை இருக்கும். 4வது திசையாக வரக்கூடிய சனி திசை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு பிரமாதமான பலன்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய திசையா இருந்து ஒரு நல்ல லாபகரமான பலன்களை கொடுக்கும். பொதுவா வந்து 3வது திசையில பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியாது. 4வது திசையாக சனி திசையில் வருகின்ற போது சொத்து யோகங்கள், வசதி வாய்ப்பு யோகங்கள், அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள், சொந்த வீடு வாசல் வசதி வாய்ப்புகள், செல்வம் செல்வாக்கள் நல்லா சிறப்பா இருந்து நல்ல அமோகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் செல்றது, வெளிநாடு செல்றது போன்ற யோகங்கள்லாம் கூட கொடுக்கும். சனி மகாதசையில அவங்க சம்பாதிக்கிறதுலாம் நல்லபடியா சம்பாதிச்சு நல்ல அமோகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட சனி மகாதசை ஏற்படுத்தும். அடுத்து இவங்களுக்கு 4வது திசையான சனி திசைக்கு அடுத்து 5வது திசையாக புதன் திசை வரும். புதனும் ஓரளவுக்கு நல்லபடியான பலன்களும் நல்ல ஒரு அமோகமான பலன்களும் தரும். புதன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்குது. புதன் திசையில நல்ல ஒரு அறிவாற்றலோடு செயல்பட்டு நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு முன்னேறக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட ஜாதக ரீதியாக கொடுக்கும். ஆனா புதன் வர்றதே கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஏன்னா ராகு ஒரு 18, குரு ஒரு 16, 34, சனி ஒரு 19, கிட்டத்தட்ட 53 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் செவ்வாயோட இருப்பு ஒரு 3 வருஷம் போயிட்டா 55, 56, 57 இந்த மாதிரி வயசுல தான் உங்களுக்கு வந்து புதன் திசை வரும். அதனால லேட்டா வர்றதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள்லாம் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்குது, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து இருக்குது. பொதுவா அந்த மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க பொதுவா வந்து கோவப்படாம நிதானமா செயல்படுறது. இயற்கையிலே பார்த்தீங்கன்னாங்க செவ்வாய் தான் ஒருத்தருக்கு வந்து கோபத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் இருக்குது. அதுவும் செவ்வாயோட நட்சத்திரியே பிறக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோபத்தை குறைச்சிட்டு நிதானமா செயல்பட்டால் நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றிய பலன்களை பற்றி உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.